ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 ரிலேட்டடாக நமக்கு என்ன நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் 1G வந்துச்சு. நமக்கு வந்து 1A 1B 1C 1D 1E 1F அதுக்கப்புறம் 1Gயில் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 6244 வந்துச்சு. நமக்கு 1Aல என்ன பண்ணாங்கன்னா 480 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1Bயில் என்ன பண்ணாங்கன்னா 2208 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் 1Cயில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 550 அது இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1Cயில் 1D அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. எல்லாமே நமக்கு சேர்த்து 9532 வேக்கன்சிஸ் நமக்கு இருந்துச்சு 1D. இதே நம்ம 1Eன்னு பார்த்தோம் அப்படின்னா 1E வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்டில் வந்து 21 வேக்கன்சிஸும் ஸ்டெனோவில் வந்து 16 வேக்கன்சிஸும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுதான் டைப் 1Eயில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுது. இதே 1Fன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்னா சேல்ஸ்மேன் அண்ட் சேல்ஸ் உமன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 1F கொடுத்தாங்க. இப்போ நம்ம 1Gயில் இருக்கோம். அந்த 1Gயில் என்ன அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து ரிவைஸ்டு பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண வேக்கன்சிஸ் சில வேக்கன்சிஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இதுதான் இது. அது இதில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் கம்யூனலில் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் போகும்போது மேஜர் சேஞ்சஸ் வருமா, டைப்பஸில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டெனோவில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். நான் நேற்று வந்து கம்யூனல் ரேங்க் வச்சு போட்டுனேன். கம்யூனல் ரேங்க் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஏன் நான் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் டேட் வந்து அதில் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியரன்ஸ் நான் கொடுக்குறேன்ப்பா. ஃபஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து 4650 வேக்கன்சிஸ் தான் நமக்கு ஃபில் பண்ணாங்க. ஆனால் நமக்கு சொன்ன வேக்கன்சிஸ் வந்து 4682 ஜேஏல. அதுலேயே நமக்கு 32 வேக்கன்சிஸ் வந்து ஃபில்அப் பண்ணலை. அது வந்து ஒரு இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலை. அதுவே வந்து ரொம்ப நமக்கு டவுட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ டைப்பஸில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் இப்போ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ப்பா. நோட்டிஃபிகேஷனில் எப்படி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கோடு வந்து 2200. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுத்துருக்காங்க நீலகிரியில். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மொதல் வந்து 28 கொடுத்தாங்க, 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. -1 வச்சுக்கலாம். இப்போ டைப்பிஸ்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் நமக்கு குறைச்சிருக்காங்க. இப்போ ஸ்டெனோவில் பார்க்கலாம். ஸ்டெனோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரோடில் வந்து 12 கொடுத்துருக்காங்க, 14 இருந்துச்சு. -2. பெரம்பலூர்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, -2. எல்லாத்துலேயும் -2 பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. என்ன இருந்துச்சு அப்படின்னா 6 இருந்துச்சு. 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், திருப்பூரில் 12 இருக்குது. 14 இருந்துச்சு. அதுலேயும் 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினமில் 3 இருந்துச்சு. இப்போ வந்து 2 தான் இங்கே இருக்குது. 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்டெனோவில் 9 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் பாருங்கள், 2 4 6 8 இது 9 டைப்பிஸ்ட்டில் 1. மொத்தம் 10 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இன்க்ரீஸ் பண்ணது வந்து பாருங்கள் எவ்வளோ. வந்து 21 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு டைப்பிஸ்ட்டில் பண்ணாங்க. ஆனால் அதில் இப்போ -1 பண்ணி 20 வேக்கன்சிஸ் ஆகியிருக்கு. ஸ்டெனோவில் எவ்வளோ பண்ணாங்கன்னா 16ன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் 16 இப்போ 9 வேக்கன்சிஸ் வந்து குறைச்சிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சைடு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கேப்பா. இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது, இப்போ 27 வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த கம்யூனலில் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கா, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி இருக்கா, இல்லை நார்மலாக இருக்கா, இல்லை பிஎஸ்டிஎம்மில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பார்க்கணும், வித்தவுட் பிஎஸ்டிஎம் பார்க்கணும், அது ஜென்ரலில் இருக்கான்னு பார்க்கணும், உமனில் இருக்கான்னு பார்க்கணும், ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேக்கன்சிஸ் வந்து எலிஜிபிளா அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஜென்ரல் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் எடுக்கலாம். ஜென்ரல் டேர்ன் அப்படின்னா யார் வேணால் எடுக்கலாம். அது பிசியாக இருக்கும், பிசிஎம்மாக இருக்கும், எம்பிசியாக இருக்கும், எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம். அண்ட் தென் இன்க்ளூடிங் பிடபிள்யூடிஸ் அவங்களும் வருவாங்க. அதே மாதிரி டிடபிள்யூ வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களும் வருவாங்க. ஏன்னா அது ஜென்ரல் டேர்னில் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைப்பிஸ்ட் வந்து நீலகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஎல் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் இருக்குன்னா பிசி ஜென்ரலில் இருக்குது. அது ஒரு வேகன்சி. அது யாருக்கு வருவாங்க அப்படின்னா ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ இவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இங்கே இப்படி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கவுன்சிலிங்கில் வந்து ஆத்தோ, முல்டா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த கேட்டகரிஸ் எதில் வருவாங்கன்ற பிடிஎஃப் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆத்தோல வருவீங்களா இல்லை முல்டால வருவீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜென்ரலில் ஜென்ரல் டர்ன். ஸோ ஜென்ரல் டர்னில் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிம்க்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டர்னில் வந்து ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. இதே உமன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. டிடபிள்யூக்கு 1 இருக்கிறது. ஸோ பாருங்கள் ஜென்ரல் டர்ன் இது ஃபுல்லாக. ஸோ ஜென்ரல் டர்னில் மட்டும்தான் பாருங்கள் 5, பிஎஸ்டிம்னா 1, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, உமனுக்கு 1, டிடபிள்யூக்கு 1. ஸோ ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் பிசி தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓபிசிஎம் அப்படின்னா அதை தவிர அதர் தென் பிசிஎம் அதுதான் அப்படி கொடுத்துருங்க. ஓபிசிஎம்னா ஆக்சுவலாக இதுவே வந்து இன்னும் தெரியல. நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது பிசி தான். பிசிஎம்னா இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. அதர் தென் பிசிஎம் அப்படின்றதான் பிசி. ஸோ பிசியில் வந்து ஜென்ரலில் 2 கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஜென்ரல் பிஎஸ்டிமில் 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜென்ரல். ஸோ வந்து பிஎஸ்டிம் இருக்கும், பிஎஸ்டிம் இல்லாதவங்க 2 பேரும் எடுத்துக்கலாம். பிஎஸ்டிம் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிம் எலிஜிபிள். ஸோ ஜென்ரலில் இருக்கவங்க பிஎஸ்டிம் இருக்கவங்க எடுத்துக்கலாம், பிஎஸ்டிம் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஜென்ரல். அதேமாதிரி மென்னும் வரலாம், உமனும் வரலாம். ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னாலும் மேக்ஸிமம் மென் தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பிசி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, உமன்லேயே பிஎஸ்டிஎம் 1. ஸோ பிசி முடிஞ்சிருச்சு. பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. ஸோ பிசிஎம்க்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 3, உமனுக்கு 1, அவ்வளோதான். மொத்தம் 4 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னால் வந்து 3 இருக்கிறது. எஸ்சிஏல 1 அது முடிஞ்சிச்சுவா. இப்போ எஸ்சி ஜென்ரலில் 3, எஸ்சி உமனில் 1, அதே மாதிரி ஷார்ட் ஃபால் எஸ்சி ஜென்ரலில் 1. ஸோ மொத்தம் 27 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஷார்ட் ஃபால் பிளாக் லாக்லாம் தெரிலனா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஸோ டைப்பிஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டெனோ பார்க்க போகிறோம். ஸ்டெனோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஈரோடு, ராமநாதபுரம், பெரம்பலூர், நாகப்பட்டினம். ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஈரோடு. ஸோ அது வந்து பிஎல்ல இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 2 இருக்கிறது. ஸோ இது வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரல் டர்ன் பிஎல். இப்போ பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 1, பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 1. ஸோ பிசி முடிஞ்சிருச்சு. எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 1, பிஎஸ்டிஎம் உமன். ஸோ அது உமன் பிஎஸ்டிஎம் கூட்ட தான் இருக்குது. ஸோ எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 1, ஜென்ரலில் எஸ்சி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1. அதோட எஸ்சி முடிஞ்சிச்சு. இது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 1. ஸோ மொதல் 12 வேகன்சிஸ் பாருங்கள். மொதல் 14 இருந்துச்சு. இப்போ 2 மைனஸ் பண்ணி 12 கொடுத்துருக்காங்க ஈரோட்டில். நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் பார்க்கலாம். பெரம்பலூர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் இருக்குது. ஹச்ஐக்கு 1. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. ஜென்ரல் டர்னுங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருமே வருவாங்க. அதில் எப்போ இருக்குன்னா ஹச்ஐயில் மட்டும் தான் இருக்கணும். அவங்களுக்கு தான் ஒரு வேகன்சிஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் நியூவாக வந்து பார்க்குறீங்க சேனலை. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியிலேருந்து ஸ்பிட்டப்லேருந்து அவங்களுக்கு ஜேஏக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் நியூவாக வந்திருக்கீங்க போல். நியூவாக பார்க்குறனால நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து இது நான் முடிஞ்சளவு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பிஎல்ல பிசிஎம் ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பெரம்பலூரில் 3 கொடுத்துருக்காங்க. மொதல் நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 5 இருந்துச்சு, 2 மைனஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் வந்து ராமநாதபுரம் பிளேஸ். அது வந்து பிஎல்ல கொடுத்துருக்காங்க. பிசிஎம் ஜென்ரல். ஸோ ஜென்ரல்னால் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஎல் கொடுத்துருக்காங்க. எம்பிசி ஜென்ரலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்குது. எல்டியாக இருக்கலாம், சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கப்பா. எஸ்சி ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4. ஸோ ராமநாதபுரத்தில் 6 இருந்துச்சு, 2 மைனஸ் பண்ணி 4. அண்ட் தென் திருப்பூர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல் வந்து பிசிஎம்மில் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. சாரி 2. நெக்ஸ்ட் வந்து பிஎல் எஸ்டி ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எஸ்டியில் ஜென்ரலில் இருக்கணும். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் வரலாம். ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 1ங்கும்போது ஜென்ரல் டர்னும்போது எல்லா கேட்டகரிஸும் வருவாங்கப்பா. இதே ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டினா நீங்கள் பிஎஸ்டி இருந்தால் மட்டும் வருவீங்க. எந்த கம்யூனில் இருந்தாலும் பரவாயில்ல. பிஎஸ்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது.
ஜென்ரல் டர்ன் உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனாக இருக்க எல்லா உமனாக இருக்கவங்க மட்டும் எல்லா ஜென்ரலும் அதில் வருவாங்க. ஜென்ரல் டர்ன்ங்கும்போது எல்லா கேட்டகரியில் இருக்கவங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேக்கன்சிஸு. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் வரலாம். பிசி உமனில் வந்து 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிசி முடிஞ்சிருச்சு. எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்டிம் இருக்கணும். ஸோ பிஎஸ்டிம் இருக்கிற ஒருத்தர் மட்டும் தான் வர முடியும். ஆனால் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க 1 வேக்கன்சிஸ். எஸ்சிஏ ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க 1 வேக்கன்சிஸ். அப்புறம் எஸ்சி ஜென்ரல் அது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 வேக்கன்சிஸ். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 14 இருந்துச்சு. 2 மைனஸ் பண்ணி 12 கொடுத்துட்டாங்க. ஸோ நாகப்பட்டினம்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஎல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் நிறைய பிஎல்ல தான்ப்பா இது ஸ்டெனோன்றது இருக்கும். ஏன்னா ஸ்டெனோவில் நீங்கள் வந்து நான் ஸ்பிட்டப் நான் அனலைஸ் கரெக்டாக போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் ஃபாலும் பிஎல் நிறையா இருக்கும். அதுவும் பிஎல் வந்து பிசிஎம்னு நிறையாவே இருந்துச்சு. ஸோ வந்து நாகப்பட்டினம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் வந்து ஜிடி ஜென்ரல் ஹச்ஹெச்ஐ. ஸோ 1 வேக்கன்சிஸ். ஸோ அது வந்து ஜென்ரல் டர்னில் யார் வேணால் வரலாம். அது ஜென்ரலாக மேல் ஃபீமேல் வரலாம். ஸோ ஹச்ஹெச்ஐக்கு 1 வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து பிசிஎம் ஜென்ரலில் ஸோ மேல் ஃபீமேல் 2 பேர் வரலாம். அவங்களுக்கு 1 வேக்கன்சிஸ். மொத்தம் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் நாகப்பட்டினத்தில் 3 இருந்துச்சு. ஸோ 1 மைனஸ் பண்ணி 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கொடுத்த இது நைட்டு ஒரு 7:30 கிட்டே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தான் இந்த வீடியோவை பற்றினது. இதுக்கப்புறம் நான் நேற்று போட்ட வீடியோவை வச்சு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 24 ஃபெப்லேருந்து 5 மார்ச் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். இதில் 1, 2 மட்டும் நமக்கு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு கவுன்சிலிங் கிடையாது. ஸோ இது பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து நான் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு நான் ஒரு ரேங்க் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலில் வந்து மேக்ஸிமம் யார் போவாங்க அப்படின்னா பிசியும் எம்பிசியும் மேக்ஸிமம் போவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி வந்து சில பேர் போகலாம். ஏன்னா ஜேஏல இப்படி தான் மேக்ஸிமம் போச்சு. ஜென்ரல் டர்னில் வந்து எடுத்தவங்க மேக்ஸிமம் வந்து பிசி எம்பிசி எஸ்சி இவங்க 3 பேர் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் இவங்க 3 பேர் தான்ப்பா ஜென்ரல் டர்னில் போனாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜேஏல. ஸோ அதை வச்சு தான் டைப்பிஸ்டும் ஸோ இவங்க 3 பேர் தான் போவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போட்டேன். ஸோ அதாவது ஓவரால் ரேங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க்கை வந்து கொஞ்சம் மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா அது நான் கொடுத்தேன். ஆனால் பட் அதை நான் ஒரு இதை வச்சு நான் வேறு மாதிரி யோசிச்சு கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ 1800 கொடுத்தேன் அப்படின்னா அந்த 1800ல் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது பிசி வந்து நீங்கள் அந்த கம்யூனல் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா அதை போனதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருப்பீங்க. இப்போ 1800 அப்படின்னா நான் 1150 சொன்னேன் அப்படின்னா அதில் போயிருப்பாங்க தெரியுமா. இப்போ வந்து ஒரு 800 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுன்னா மிச்சம் ஒரு 300 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, 300 400 பேர் அப்படி அந்த கேட்டகரியில் நான் சொன்னேன். ஆனால் பட் நேற்று நான் சொல்லும்போது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிட்டேன் போல். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கம்யூனல் ரேங்க்கை விட்டுருங்க. ஸோ ஏன் அப்படின்னா கம்யூனல் ரேங்க் வேண்டாம். கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்க அப்போ ரொம்ப உங்களுக்கு குழம்பும். அதே மாதிரி ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24 25 26 27 28 ஸோ 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இதுக்கு வந்து யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா பிசிக்கும் எம்பிசிக்கும் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 5வது நாள் வந்து 10 மணி வரைக்கும் கண்டிப்பாக 10 மணி பேட்சுக்கு இருக்குது. 11:30 பேட்ச் வந்து பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து இது அவ்வளோதான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஃபில்லப் ஆயிரும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டேஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க தான் போகிறாங்கும் போது ஸோ வந்து வேக்கன்சிஸ் வந்து அவ்வளோதான் ஸ்பிட்டப் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜென்ரல் டர்னில் 731 இருக்குது. பிசியில் வந்து 639 இருக்குது. எம்பிசியில் 472 அவ்வளோதான் வேக்கன்சிஸ் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் நம்ம குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது யாருக்கு குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் நம்ம மாற்றிக்க வேண்டாம். ஸோ இப்போ 11:30 பேட்ச் கிடைக்கவே கிடைக்காதுன்னா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்சன்டீஸ் நிறைய இருந்தால் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து பிஎஸ்டிஎம்ஸு ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுக்காமல் இருந்தால் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது இன்னும் எனக்கு ஆன்சரே கிடைக்கல. லாஸ்ட் டைம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி கவுன்சிலிங் போனாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இது ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது கவுன்சிலிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் கூட மெசேஜ் பண்ணலை. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது போகிறாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி இல்லாதப்போ கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்கேஸ் வந்து அவங்க ஒரு நாள் போகிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து ஜேஏ மாதிரி 3 நாள் 4 நாள் எடுக்க மாட்டாங்க. ஒரு நாளில் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு நாள் அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 5th டே வந்து ஃபுல்லாகவே வரும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி மாறி வர்றது. இது பிசி எம்பிசிக்கு. இதை எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா
3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ 4ஆம் தேதி ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆப்சன்டீஸ் அதெல்லாம் வச்சு தான். கண்டிப்பாக 3ஆம் தேதி கிடைக்கும். ஸோ 4ஆம் தேதி வந்து 10 மணி கிடைக்கும். 11 பேட்ச் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும்னா சில பேர் கிடைக்கலாம், சில பேர் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இதான் எஸ்சி. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஸோ இந்த 3 கேட்டகரி என்ன அப்படின்னா கடைசி நாள் இருக்குது பார்த்தீங்களா, 3, 4, 5, 5ஆம் தேதி கடைசி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்குமே கிடைக்கும். அதுவும் வந்து எஸ்சிஏக்கு பிசிஎம் கிடைக்கும். எஸ்டி வந்து கண்டிப்பாக வந்து கடைசி நாள் 5ஆம் தேதி 11:30 கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சில பேர் கிடைக்கலாம். ஸோ அதை வச்சு தான். ஆனால் பட் மேக்ஸிமம் அன்றைக்கி ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி தான் கைட்டிட்டே. இதுதான் இது. நான் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிசிக்கு வந்து ஒரு 163 கொஷின்ஸ் இல்லாட்டி 162 பிசிக்கு. ஸோ 160 இல்லாட்டி 162. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி பார்த்தேன் பிசிக்கு ஒரே கைடியா தான். ஏன்னா ஜேஏல வந்து ஒரே மாதிரி தான் காம்படிஷன் இருந்துச்சு பிசிக்கு. ஸோ அதனால தான் நான் டைப்பும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிக்கு வந்து நான் இவ்வளோ எடுத்தேன்னா 160 கொஷின்ஸ் ஆர் 161 கொஷின்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது 3க்கு தான் நான் கொஷின்ஸ் போட்டேன். இந்த 3க்கு தான் எனக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யூஸ்வலாக இது வந்து எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே கிட்டத்தட்ட வந்து எனக்கு 4 hours ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பழைய வீடியோஸ் வந்து அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனு, கொஷின் ப்ரிடிக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கவுன்சிலிங் போவாங்க, ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழைய வீடியோஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 லைவ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைவ் அதிலலாம் எல்லாமே கேட்டு எனக்கு இது ப்ரிடிக்ட் பண்ணவே எனக்கு வந்து 4 to 4.5 hours ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து தான் எனக்கு நேற்று தான் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நிறைய பேர் கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்பர்ஸாக பார்த்துட்டே இருந்தனால எனக்கு என்னமோ நம்ம தப்பு சொல்லிட்டோம் போல் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் டேஸ் நான் சொன்னது கரெக்டாக தான். கம்யூனல் ரேங்க் தான் நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சம்மந்தமே நான் ஏதோ வளரிட்டேன் போல். நீங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து டேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது பிசி எம்பிசியில் மார்ச்சில் போகிறீங்க 3 அப்படின்னா டவுட்டு தான்ப்பா, ரொம்ப டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப பிசி எம்பிசியில் ஆப்சன்டீஸே இருந்தாலும் March 3 கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப டவுட்டு தான். இதில் வந்து நான் வந்து ஜென்ரலில் சொல்கிறேன்ப்பா, நான் ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லலை. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிறவங்க, ஏன்னா வந்து அந்த கம்யூனல் அவங்க மட்டும் தான் எடுக்க முடியுன்றது. ஸோ அதே மாதிரி நான் வந்து தனியாகவே வந்து ஸ்ப்ளிட்டப் போட்டிருக்கேன். ஸோ வந்து எப்படி நமக்கு கவுன்சிலிங் அதாச்சும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து உமன்னா இவ்வளோ தான், டிடபிள்யூக்குனா இவ்வளோ தான் வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம்க்கு இவ்வளோ தான், வித்வுட் பிஎஸ்டிஎம் இவ்வளோ தான் சொல்லிட்டு, அது மாதிரி ஹச்ஹெச்ஹா இவ்வளோ தான், ஹச்ஹெச்ஏக்கு எல்டிசிபி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாகவே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா வந்து ப்ரிடிக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறையாவே நமக்கு வந்து கிடைக்கும்ப்பா. ஆனால் பட் ஸ்டில் வந்து இன்னுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதே மாதிரி நான் வந்து எஸ்சிஏக்கு வந்து கொஞ்சம் அதிகம் கம்யூனல் ரேங்க் போட்டிருந்தேன். ஸோ ஒரு ப்ரோ சொன்னாங்க அவ்வளோ ரேங்க் கிடைக்குமா, ஸோ அது டவுட்டு தான், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன ஒரு கைட்டீரியில் போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து மெமோ வரும்போது பிசி எம்பிசி எஸ்சி மேக்ஸிமம் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம்லாம் ஃபில் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே ஜேஏல இருக்கவங்க, அங்கே டைப்பிஸ்ட்டில் இருக்கவங்க, ரெண்டுலேயுமே இருக்கவங்க ஜேஏலே எடுத்தாங்கன்னா அந்த ஆப்சன்டீஸ் வரும்ல, ஸோ மெமோ வந்து அவங்களுக்கு சேர்த்தனா வந்திருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஆப்சன்டீஸ் வந்து அந்த கம்யூனலில் வரும்ல அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் நான் போட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து எஸ்சிஏக்கு கொஞ்சம் அதிகமாக கம்யூனல் ரேங்க் போட்டேன். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் தான் போட்டேன். நான் வந்து 1:2 ரேஷியோ, நானே 1:2 ரேஷியோவில் போடுற வரை போட்டுட்டேன் அந்த எஸ்சிஏக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இது தான். ஸோ அந்த கொஷினும் கேட்டிருந்தேன், யாருக்காவது மெமோ வந்திருக்கா, நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது மெமோ வந்திருக்கா, ஜேஏல அவங்க எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க இப்போ 15th டே கவுன்சிலிங் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு டைப்பஸில் மெமோ வந்துச்சா அந்த மாதிரி கேட்டேன். அதுக்குமே இன்னும் ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சா மட்டும்தான் அதை வச்சு நான் ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். ஆக்சுவலாக அதுக்கு 2 க்ரைட்டீரியா தான் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா தான் நான் அதை வச்சு கேதர் பண்ணி சொல்ல முடியும்ப்பா. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் அடிபட்டுரும். ஸோ வந்து தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் சொன்னால் தான் எதிர்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ப்ரெடிக்ஷன் இது கரெக்டாக தான், டேஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேஸ் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான், நீங்கள் கம்யூனல் ரேங்க் பார்க்காதீங்க. இதுதான் வந்து டைப்பிஸ்ட்டு. டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ், பெஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட.
மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஸ்டெனோக்கும் கவுன்சிலிங் தனியாக போட்டிருக்கேன். டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வேணும். அப்புறம் சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நேச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஸ்டேட்டாக டிஸ்ட்ரிக்டாக அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு கொஷின் கேளுங்கப்பா. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் கம்யூனல் ரேங்க் வச்சு தான் கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் கம்யூனல் ரேங்க் வச்சு நான் ப்ரெடிக்ஷன் போடுறேன்னு சொல்லி போட்டேன். ஆனால் பட் அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு போல். ஸோ நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க் பார்க்காதீங்கப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ வந்து 160, இப்போ பிசி வந்து 163 அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து 163 வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி 163 வரைக்கும் கிடைக்கலாம். மேக்ஸிமம் 164ல் முடிஞ்சிருமா அப்படின்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து டேஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஷின்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த தடவை நமக்கு 168 கொஷின்ஸ் வரைக்கும் பிசியில் வந்து ஜேஏ போச்சு. 168 கிடைக்கல. ஸோ அப்படிங்கும்போது நான் இப்போ 163, 164 அப்படின்னு சொல்லும்போது 163 வரைக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஜேயிலேருந்து நிறைய பேர் வந்தா. ஸோ ஏன்னா ஜேயிலேருந்து நமக்கு ஆப்சன்டேஜ் அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஜேயிலேருந்து 300 பேர் 250 பேர்லேருந்து 300 பேர் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ அதேமாதிரி நமக்கு டைப்பிஸ்ட்லேயும் வந்து ஆப்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. ஆனால் ஜேஇ அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் தெரியலப்பா. ஆனால் ஏன்னா லாஸ்ட் டைம் பிஃபோர் டைம்னா ஒரு 400 சம்திங்ஸ் வந்து நமக்கு டைப்பிஸ்ட்லேயுமே ஆப்சன்டேஜ் இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட் டைம் வந்து ஜேஏக்கு டைப்பிஸ்ட்டுக்கெலாம் 3rd ஃபேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் போச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க 2nd ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போன்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான்ப்பா உங்களுக்கு ஃபேஸ் கவுன்சிலிங் 2nd ஃபேஸ் 3rd ஃபேஸ்லாம் வரும். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டெனோ வந்து நிறைய அன்ஃபில்டாக இருந்துமே நமக்கு 2nd ஃபேஸு 3rd ஃபேஸு வரல. ஏன்னா இன்றைக்கி வந்து கேட்டிருந்தாங்க, 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்டெனோவில் வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் கூப்பிட்டது கம்மியாக கூப்பிட்ருக்க மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படின்னு அவங்களுக்கு 2nd ஃபேஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்றதெல்லாம் அவங்க கூப்பிட்றத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வராது அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படின்னாலுமே எப்படி ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிரும். ஏன்னா இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் முடிஞ்சு, அப்புறம் ஸ்டெனோ முடிஞ்சு, அப்புறம் ஃபாரஸ்ட் முடிஞ்சு, அவங்களுக்குலாம் ஜாப் அலாக்கேட்லாம் கொடுத்துட்டு, அலாட்மெண்ட்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸ் 2 கவுன்சிலிங் போடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு எப்படியும் ஒரு 4 to 5 மந்த்ஸ் ஆயிரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ரியாலிட்டிப்பா. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் கொஷின் கம்யூனல் ரேங்க்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. நமக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ அந்த டேட்டில் இருந்தால் ஸோ மேத்ஸில் இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிசி, எம்பிசிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸிமம் இன்னும் யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் முன்னாடி போகிறாங்க. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி இத்தனை பேர் போகிறாங்க, எல்லாம் ஒரே நாள் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களை கொஞ்சம் கூப்பிட்டனால அவங்களோட வேகன்சிஸ்லாம் வந்து ஃபில்லப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க போனாங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸ்லாம் வந்து நமக்கு ஃபில்லப் ஆகும். ஸோ அப்படி மூலியமாக இன்னும் சில வேகன்சிஸ் வந்து ஆடப் ஆகும் மீன்ஸ் இப்போ 20 பேர் ஃபில் பண்ணுற இடத்துல 25 பேர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 5 வேகன்சிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம போகணும், போகணும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். இல்லை அப்படின்னா டைப்பிஸ்ட் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்சன்டீஸோ இல்லை என்னமா டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்களோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு தெரில, நம்ம வீடியோ லைக்கே யாரும் பண்ண மாட்டேறீங்க. ஆக்சுவலாக வந்து கமெண்ட் கேட்குற அளவுக்கு கூட லைக்ஸ் வர மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட் இந்த வீடியோலேயே வந்து கமெண்ட் வந்து 110 கமெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. அதாவது நான் ரிப்ளை பண்ணி சேர்த்து தான். பட் இருந்தாலுமே லைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக்ஸ் கூட வரல. அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 53% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இத்தனைக்கும் நான் ரெகுலராக டெய்லி கவுன்சிலிங் வீடியோஸ் தான் போடுறேன். அதுவே 53% வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.